வெல்கம் டு நர்தர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நான் கவர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா என்ன, எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்றது எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு ரேஷ்னல் பாலினாமியல்ஸ் இருக்குது, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்குது. டினாமினேட்டர் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் பாலினாமியல்ஸாக இருக்குது. அந்த கேஸில் நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம், லீனியர் ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்குற அந்த ரேஷ்னல் பாலினாமியல் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன மீனிங், டிகிரி ஆஃப் நியூமரேட்டர்ஸ் லெஸ் தென் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே பாலினாமியல் தான். ஓகேவா, நியூமரேட்டருக்கு ஒரு டிகிரி இருக்க போது, டினாமினேட்டருக்கு ஒரு டிகிரி இருக்க போகுது. நியூமரேட்டரோட டிகிரி எப்போவுமே எப்படி இருக்கணும், லெஸ் தென் டினாமினேட்டரோட டிகிரி. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, டினாமினேட்டர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர்ஸாக எழுத முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு டைப் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, நியூமரேட்டர் எப்படி வேணால் இருக்கலாம். இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3 மூணுமே எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா டினாமினேட்டர் வச்சு தான். ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் வந்து லீனியர் ஃபேக்டர்ஸாக இருந்ததுன்னா டைப் 1. இப்போ டைப் 1ல் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னாக்க, இங்கே பாருங்கள் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, செகண்ட் ஃபேக்டர் வந்து சிஎக்ஸ் ப்ளஸ் டி. ரெண்டுமே லீனியர் ஃபேக்டர். லீனியர் ஃபேக்டர்னால் என்ன, டிகிரி 1 அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்டருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஏ பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, செகண்ட் ஃபேக்டருக்கு பி பை சிஎக்ஸ் ப்ளஸ் டி, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் அசியூம் பண்ணிக்கணும். இப்படி அசியூம் பண்ணிவிட்டு ஏபியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப் என்னென்னா, டினாமினேட்டர் வந்து ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, டினாமினேட்டர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர்ஸாக இருக்கணும். செகண்ட் டைப்பில் டினாமினேட்டர் வந்து ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸாக இருக்கணும். அதாவது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் பவர் என். இந்த பவர் வந்து n இருக்கு இல்லையா, இந்த ஃபேக்டர் பாருங்கள், இந்த ஃபேக்டர் லீனியர் ஃபேக்டர் தானே, இதோட டிகிரி 1 தானே. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிற டைப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே என்ன டிகிரி இருக்குது, n இருக்கு இல்லையா, தட் இஸ் n டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது n கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும், A1, A2, A3 எக்ஸெட்ரா an. டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்னா பவர் 1, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி தானே இங்கே டினாமினேட்டர், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பவர் 1க்கு 1, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் கியூப் எக்ஸெட்ரா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் பவர் n. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே வந்து என்ன டிகிரி இருக்கோ, ஹவு மெனி டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகுதோ, எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை டைம் நீங்கள் எழுதணும். ஸோ ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுறீங்க, பவர் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. இதுதான் செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்ன அப்படின்னா, உங்களோட டினாமினேட்டரில் ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் இருக்கணும். ஆனால் அந்த குவாட்ரட்டிக் பாலினாமியலை என்னால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, லீனியர் ஃபேக்டர்ஸாக பண்ண முடியாது. அந்த கேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை அப்படியே எடுத்துக்கிறோம். எப்படி, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இருக்கு இல்லையா, அந்த பாலினாமியல் அப்படியே எடுத்துக்கோங்க. நியூமரேட்டர் என்ன எடுக்கணும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப். ஸோ டைப் 1 என்னது, டைப் 1ல் வந்து டினாமினேட்டர் வந்து நம்ம லீனியர் ஃபேக்டர்ஸாக இருக்கும். டைப் 2ல் லீனியர் ஃபேக்டர் தான், ஆனால் அதோட பவர் என்னவாக இருக்கும், பவர் என்ன இருக்கும். தேர்ட் டைப்பில் குவாட்ரட்டிக் பாலினாமியல், ஆனால் அதை என்னால் லீனியர் ஃபேக்டர்ஸாக எழுத முடியாது. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸையும் மெமரைஸ் பண்ணால் தான் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸு யூஸ் பண்ண முடியும். இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் நிறைய பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக ஒரு இன்டகிரேஷன் ஒரு ப்ராப்ளம் போடணுன்னாலும் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இது மாதிரி நிறைய இடத்துல பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இங்கே இந்த 3 டைப்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 3 டைப்ஸ் தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா, இதில் இன்னொரு திங் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து டிகிரி வந்து 2 இல்லையா, அதை 2 லீனியர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ 2 கான்ஸ்டன்ட்ஸ் வரும், ஏபின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து டிகிரி n, அப்போ இங்கே n கான்ஸ்டன்ட்ஸ் வரும், A1, A2, A3 எக்ஸெட்ரா அப் டு n. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிகிரி 2, அப்போ இங்கேயும் 2 கான்ஸ்டன்ட்ஸ் A அண்ட் B. ஓகே, இப்போது ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம், எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. ஓகேவா, இப்போது இந்த ப்ராப்ளமை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன செக் பண்ணணும், நியூமரேட்டரோட டிகிரி லெஸ் தேன் டினாமினேட்டரோட டிகிரின்னு செக் பண்ணுங்கள். நியூமரேட்டரோட டிகிரி 1, ஆனால் டினாமினேட்டரோட டிகிரி பாருங்கள், டினாமினேட்டர் ப்ராடக்ட் தானே, இது x ப்ளஸ் 1, இது 2x ப்ளஸ் 1. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதோட டிகிரி என்ன வரும், 2. ஸோ நியூமரேட்டரோட டிகிரி இஸ் லெஸ் தேன் டினாமினேட்டரோட டிகிரி. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டிப்பாக நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது டைப் 1. ஏன் டைப் 1 அப்படின்னா, இது ரெண்டுமே லீனியர் ஃபேக்டர் தானே. ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு பாருங்கள், இப்போது இதுவும் பவர் 1, இதுவும் பவர் 1. ஸோ லீனியர் ஃபேக்டர். அப்போ எப்படி இருக்கணும், a பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி பை 2x ப்ளஸ் 1. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதை அப்படியே தான் கேரி ஓவர் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ எல்சிஎம் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. ஸோ a இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 நியூமரேட்டரில்,
இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டோட டினாமினேட்டரும் சேமாக வந்துருச்சு இல்லையா? இப்போ கேன்சல் பண்ணிவிடுங்க. ரெண்டு டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக என்ன வருது? x ஈக்குவல் டு a இன்ட்டு 2x + 1 ப்ளஸ் b இன்ட்டு x + 1. இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன. இதில் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, எக்ஸுக்கு நான் ஏதாவது வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். ஓகேவா? எனக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. பட் இந்த ஒரு ஈக்குவேஷன்லேருந்து நான் ஏபி ரெண்டோட வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எக்ஸுக்கு ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். 0 1 2 3 அந்த மாதிரி கொடுத்தா, இந்த ஏபி ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டில் ஏதாவது ஒன்று 0 ஆகிற மாதிரி கொடுத்தேன்னா நான் இன்னொரு கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸுக்கு நான் -1 நீங்கள் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு -1 கொடுத்தா இந்த பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும் இல்லையா? ஸோ 0 ஆகிட்டுனா ஏவோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் அதான் பண்ணுறேன். புட் x ஈக்குவல் டு -1 இந்த ஈக்குவேஷன். ஸோ -1 ஈக்குவல் டு a இன்ட்டு -2 + 1 ப்ளஸ் b இன்ட்டு -1 + 1 என்ன ஆகும்? 0 ஆகிடும். ஸோ a ஈக்குவல் டு 1. ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அதே போல் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏவை 0 ஆக்கிட்டால் பியோட வேல்யூ தெரிஞ்சிடும் இல்லையா? ஏவை 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு -1/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு -1/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ -1/2 ஈக்குவல் டு a இன்ட்டு 0 ப்ளஸ் b இன்ட்டு -1/2 + 1. ஓகே. ஸோ 1/2b ஈக்குவல் டு -1/2. ஸோ b ஈக்குவல் டு -1. அவ்வளோதான். ஏபி வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ x/x + 1 இன்ட்டு 2x + 1 ஈக்குவல் டு a/x + 1 இல்லையா? ஏவோட வேல்யூ என்ன? 1. ஸோ 1/x + 1 ப்ளஸ் b/2x + 1. பியோட வேல்யூ என்ன? -1. ஸோ -1/2x + 1. ஸோ இப்போ இதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் இந்த கொஸ்டினை இன்டெகிரேட் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை இப்படியே இன்டெகிரேட் பண்ண முடியாது இல்லையா டேரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பிரிச்சுட்டோம் அப்படின்னா இன்டெகிரேஷன் ஈஸி. இதோட இன்டெகிரேஷன் என்ன? log x. இதோட இன்டெகிரேஷன் என்ன? 1/2 log. இதோட இன்டெகிரேஷன் என்ன? log of x + 1. இதோட இன்டெகிரேஷன் என்ன? 1/2 இன்ட்டு log of 2x + 1. ஸோ ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணலாம். அதே போல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணுமா, இல்லை டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் உங்களுக்கு வருதா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குதுன்னா பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வச்சு இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போடுவோம். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். 5x - 1/x² - 1 இன்ட்டு x + 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்? நியூமரேட்டரோட டிகிரி டினாமினேட்டர் டிகிரி விட கம்மியாக இருக்கான்னு. நியூமரேட்டரோட டிகிரி 1, டினாமினேட்டரோட டிகிரி என்ன? 3. ஏன்னா இங்கே x² டேர்ம் இருக்குது, இங்கே x டேர்ம் இருக்குது. ப்ராடக்ட்டில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பவர் 3 ஆகிடும். ஸோ நியூமரேட்டரோட டிகிரி டினாமினேட்டரோட கம்மியாக இருக்குது. அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இது என்ன டைப்புன்னு பாருங்கள். இது இப்போ x² - 1 இன்ட்டு x + 1 இருக்கு இல்லையா? இதை டைப் 3ல் போடலாம். பட் டைப் 3ல் நான் போட போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து ரெடியூஸ் பண்ணலாம் இல்லையா? இது லீனியர் ஃபேக்டராக நான் மாற்றலாம் இல்லையா? டைப் 3 எப்போ போகணுன்னா லீனியர் ஃபேக்டராக பிரிக்க முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் டைப் 3 போகணும். இது வந்து x² - 1ன்றது a² - b² ஃபார்மில் தானே இருக்குது. அப்போ அதை நம்ம a - b இன்ட்டு a + bன்னு எழுதிக்கலாமா? எழுதிட்டோன்னா இது வந்து என்ன ஃபார்மில் வந்துடும்? உங்களுக்கு லீனியர் ஃபேக்டர்ஸாக பிரிஞ்சிடும். ஸோ இதை x² - 1 இதை a² - b² ஃபார்முலா a - b இன்ட்டு a + b இன்ட்டு x + 1. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ரிப்பீட்டட் ஃபேக்டர் இல்லையா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதுவீங்க? x - 1 இன்ட்டு x + 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபேக்டர் லீனியர் ஃபேக்டராக இருக்குது, இன்னொரு ஃபேக்டர் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு எப்படி எடுக்கிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்டர் வந்து லீனியர் ஃபேக்டர் இருக்குல்லையே x - 1, அதுக்கு ஜஸ்ட்டு a/x - 1 போட்டுருங்க. அவ்வளோதான். இது முடிஞ்சிடுச்சு. இதை விட்டுறலாம். இப்போ இது ரிப்பீட்டட் ஃபேக்டர் இல்லையா? எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு? 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதுக்கு எப்படி எடுக்கணும்னா, 2 கான்ஸ்டன்ட் இந்த டேர்முக்கு மட்டுமே எடுக்கணும். ஆல்ரெடி நான் ஒரு கான்ஸ்டன்ட் a எடுத்துட்டேன். அப்போ இந்த டேர்முக்கு நான் 2 கான்ஸ்டன்ட் எடுக்கணும் இல்லையா? அதை b and cன்னு எடுத்துக்கோங்க. ஸோ b/x + 1 ப்ளஸ் c/x + 1 த ஹோல் ஸ்கொயர். எப்படி எடுக்கணும்? இது பவர் 2னா ஒரு கான்ஸ்டன்ட் பவர் 1ஆகவும் இன்னொரு கான்ஸ்டன்ட் பவர் 2க்கும் எடுக்கணும். ஓகே, ரைட். இப்போது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு எல்சிஎம் எப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதுதான் இங்கே எல்சிஎம் வரும். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா என்ன ஒரு a இன்ட்டு x + 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு x - 1 இன்ட்டு x + 1 ப்ளஸ் c இன்ட்டு x - 1. இப்போ ரெண்டு சைடும் டினாமினேட்டர் கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 5x - 1 ஈக்குவல் டு a இன்ட்டு x + 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு x - 1 இன்ட்டு x + 1 ப்ளஸ் c இன்ட்டு x - 1. இப்போது ஏபிசியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ போன ப்ராப்ளம் போட்ட மாதிரியே நான் போட போகிறேன். இப்போது எக்ஸுக்கு பாருங்களேன், இங்கே x - 1 இங்கே x - 1 இருக்கா? அப்போ எக்ஸுக்கு 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பிசி ரெண்டுமே வேனிஷ் ஆகிடும். ஏவோட வேல்யூ கிடைக்கும் நமக்கு. ஸோ x = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 5 - 1 4 ஈக்குவல் டு இது என்ன ஆகும்? 1 + 1 2 2 ஸ்கொயர் 4. ஸோ 4a ப்ளஸ் பிசி டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆகிடும். ஸோ ஏவோட வேல்யூ என்ன வருது? 1. தட் இஸ் 4a = 4. அப்போனா ஏவோட வேல்யூ 1. அடுத்தது இப்போது எனக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பிசியோட வேல்யூஸ் தெரியணும்.
அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு நான் -1ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏவும் 0 ஆகிடும், பியும் 0 ஆகிடும் இல்லையா, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1 போட்டிங்கன்னா -6 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 ப்ளஸ் பி இன்ட்டு 0 ப்ளஸ் சி இன்ட்டு -2. ஸோ சி ஈக்குவல் டு என்ன வருது 3. ஓகேவா? ஸோ ஏவும் சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பியோட வேல்யூ. ஸோ இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா எனக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. இப்போ நான் இந்த 2 ஸ்டெப்பில் என்ன பண்ணேன்னா, எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா அந்த ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் 0 ஆகும், அதை தான் நான் செக் பண்ணேன். பட் இதுக்கு மேலே அந்த பாசிபிலிட்டி இல்லை. பிகாஸ் எனக்கு இருக்கிற 2 ஃபேக்டர் என்னென்னா, ஒன்று x+1 ஒன்று x-1. ஸோ எக்ஸுக்கு +1 கொடுத்தா பிசி 0 ஆகும், எக்ஸுக்கு -1 கொடுத்தா ஏபி 0 ஆகும். இப்போ எல்லா ஆப்ஷனும் வேனிஷ் ஆகிடுச்சு. அப்போது வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் x ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம். ஸோ அப்போ x ஈக்குவல் டு 0 கொடுங்க, என்ன வரும், -1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு தட் இஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி இன்ட்டு -1 ப்ளஸ் சி இன்ட்டு -1. ஆல்ரெடி எனக்கு ஏசியோட வேல்யூ தெரியுமா, ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன வருது, -1 ஈக்குவல் டு 1 - b - 3. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்ன, -1. ஸோ இப்போ ஏபிசி எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த ஏபிசி வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே இந்த ஈக்குவேஷன் ஸ்டாரில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 5x - 1 by x square minus 1 into x plus 1 equal to 1 by x minus 1 minus 1 by x plus 1 plus 3 by x plus 1 the whole square. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்ளம், x plus 2 by x square into x plus 1. சரியா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமும் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறீங்க, நியூமரேட்டரோட டிகிரி 1, டினாமினேட்டரோட டிகிரி 3. ஸோ நியூமரேட்டர் டிகிரி டினாமினேட்டர் டிகிரியை விட கம்மியாக இருக்குது. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போது இது லீனியர் ஃபேக்டர், x+1ன்றது லீனியர் ஃபேக்டர், x2ன்றது ரிப்பீட்டட் ஃபேக்டர். அப்போ பவர் 2ன்றதுனால இந்த டேர்முக்கு மட்டுமே நம்ம 2 கான்ஸ்டன்ட்ஸ் எடுக்கணும், x2க்கு மட்டுமே 2 கான்ஸ்டன்ட் எடுக்கணும். ஸோ அதை எப்படி எடுக்கணும், a/x ப்ளஸ் b/x² ப்ளஸ் c/x + 1. ஓகேவா? இப்போ எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வேல்யூஸ் அரைவ் பண்ணி வச்சுருக்கேன். x+2 ஈக்குவல் டு ax இன்ட்டு x + 1 ப்ளஸ் b இன்ட்டு x + 1 ப்ளஸ் cx². இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா ஏவும் சியும் 0 ஆகிடும், பியோட வேல்யூ மட்டும் கிடைக்கும் இல்லையா. ஸோ 2 ஈக்குவல் டு தட் இஸ் ஏ டேர்ம் 0, சி டேர்ம் 0, பி. ஸோ பி ஈக்குவல் டு 2. அடுத்தது எக்ஸுக்கு -1 கொடுக்கலாம். -1 கொடுத்தா ஏவும் பியும் 0 ஆகிடும், சி வேல்யூ மட்டும் கிடைக்குமா. ஸோ 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 ப்ளஸ் பி இன்ட்டு 0 ப்ளஸ் சி. ஓகே, ஸோ சி ஈக்குவல் டு 1. அடுத்தது எனக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை, ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. வேறு என்ன நம்பர் கொடுத்தாலும் எனக்கு இங்கே வந்து வேனிஷ் ஆகாது, டேர்ம்ஸ் வந்து எனக்கு 0 ஆகாது. ஸோ அப்போது நான் 0 கொடுக்கலான்னு சொல்லி ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் சொன்னேன். பட் இந்த ப்ராப்ளமில் 0வும் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு, 0வும் -1 ஆல்ரெடி எடுத்தாச்சு. அதனால் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவோ அதை எடுத்துப்போம். ஸோ நான் எக்ஸுக்கு 1ன்னு எடுத்துக்கிறேன். x ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தோம்னா என்ன வரும் உங்களுக்கு, 3 ஈக்குவல் டு a இன்ட்டு 2 ப்ளஸ் b இன்ட்டு 2 ப்ளஸ் c. ஆல்ரெடி பிசியோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ a ஈக்குவல் டு என்ன வருது, -1. ஸோ ஏபிசி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ என்ன ஈக்குவேஷன் உங்களுக்கு, x+2 by x square into x plus 1 equal to -1 by x plus 2 by x square plus 1 by x plus 1. Okay, then next problem, 3x minus 2 by x cube minus 1. So numerator degree 1, denominator degree 3. So partial fraction use பண்ணலாம். இப்போ எப்படி டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ இது கியூபிக் டேர்மாக இருக்கு இல்லையா, x cube, this is like a cube minus b cube. a cube minus b cube என்ன ஃபார்முலா, a minus b into a square plus ab plus b square. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. ஸோ இப்போ பிரிச்சாச்சு. இதுக்கு மேலே இந்த டேர்ம் என்னால் பிரிக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இதுக்கு வந்து ரியல் ரூட்ஸ் கிடையாது. இது வந்து அப்போ என்னென்னா irreducible ஃபேக்டர், குவாட்ராட்டிக் ஃபேக்டர். அப்போது நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த லீனியர் ஃபேக்டருக்கு a/x-1 எடுத்துக்கலாம். இந்த ஃபேக்டர் இது குவாட்ராட்டிக் ஃபேக்டர், என்னால் இதை வந்து லீனியர் ஃபேக்டராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாததுனால நான் இதை எப்படி எடுக்கணும், தேர்ட் டைப். இதுதான் தேர்ட் டைப் உங்களுக்கு. ஓகேவா? bx + c/x² + x + 1. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் 2 சைடும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஈக்குவேஷன் வருது, 3x - 2 ஈக்குவல் டு a இன்ட்டு x² + x + 1 ப்ளஸ் bx + c இன்ட்டு x - 1. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு x ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா பிசி டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும், ஏ டேர்ம் மட்டும் கிடைக்கும். ஸோ 1 ஈக்குவல் டு 3a ப்ளஸ் இது ஃபுல்லாக 0. ஸோ a ஈக்குவல் டு 1/3. அடுத்தது வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு b 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ x ஈக்குவல் டு 0 கொடுங்க. ஸோ -2 ஈக்குவல் டு a இன்ட்டு 0 + 0 + 1 1. ஓகேவா? ஸோ 1a ப்ளஸ் c இன்ட்டு -1, b டேர்ம் 0 ஆகிடும். ஓகேவா? ரைட். இப்போது உங்களுக்கு என்ன வருது, ஏவோட வேல்யூ தெரியும் இல்லையா, 1/3 - c ஈக்குவல் டு -2. ஸோ c ஈக்குவல் டு 7/3. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி 0வும் 1ம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால இன்னொரு நம்பர் என்ன எடுக்கிறேன், x ஈக்குவல் டு -1 எடுக்கிறேன். -1 எடுத்து நான் டெரைவ் பண்ணியிருக்கேன்.
இப்படியும் பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட் நான் முன்னாலே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இந்த ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து என்னென்னா எக்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ 0 1 2 3 சிம்பிள் வேல்யூஸ் கொடுத்து கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பான்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதே வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப் டேர்ம்ஸ் கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் கிடைக்கும். இது வந்து கியூபிக் பாலினாமியல்ன்றதுனால இது வந்து கியூபிக் இல்லை, இது வந்து குவாட்ராட்டிக் தான். என்னென்ன டேர்ம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, குவாட்ராட்டிக் டேர்ம், ஸ்கொயர் டேர்ம் கிடைக்கும், எக்ஸ் டேர்ம் கிடைக்கும், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்கும். ஸோ அது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3x - 2 அப்படியே வச்சுப்போம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு ax² + ax + a ப்ளஸ் இங்கே bx² - b + cx - c. ஓகேவா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். x² × a + b + x × a + c ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னெல்லாம் இருக்குது, a - b - c. ஓகேவா, இப்போது லெஃப்ட் சைடில் 3x - 2 இருக்குது, ரைட் சைடில் அதே போல் எக்ஸ் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ரெண்டு சைடும் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை இல்லையா, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன வரணும், 0 வரணும். ஸோ a + b தானே எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், a + b = 0. ஆல்ரெடி உங்களுக்கு ஏவோட வேல்யூ தெரியுமா, என்னது 1/3. ஸோ இப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், -1/3. இந்த மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸுக்கு வேல்யூஸே கொடுக்காம டேரெக்டாக நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எழுதின அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பாண்ட் பண்ணி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுனாலையும் ஏபிசியோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நம்மளோட எய்ம்னா ஏபிசி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஒரே ஈக்குவேஷன்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏபிசி வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ என்ன வரும், அப்போ 3x - 2/x³ - 1 = 1/3 × x - 1 ப்ளஸ் -1/3 × x ப்ளஸ் 7/3/x² + x + 1. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/3 × x - 1 ப்ளஸ் 1/3 காமனாக எடுத்துட்டோன்னா -x + 7/x² + x + 1. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், x² + 4/x² + 1 × x² + 2x + 1. ஸோ இப்போ நியூமரேட்டரோட டிகிரி 2, டினாமினேட்டரோட டிகிரி என்ன 4. இங்கே 2 2வா மல்டிப்ளை பண்ணும்போது x/4 ஆகிடுமா. ஸோ நியூமரேட்டர் டிகிரி லெஸ் தேன் த டினாமினேட்டர் டிகிரி. ஸோ நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாம். இப்போது டினாமினேட்டர் பாருங்களேன், x² + 1, இந்த டேர்ம் பாருங்கள் x² + 2x + 1. இது என்னது a + b ² ஃபார்மேட்டில் தானே இருக்குது, அதாவது x + 1 ² ஃபார்மேட்டு. ஓகேவா, ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம், x + 1 ² அப்போது இது வந்து லீனியர் ஃபேக்டர் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இது வந்து குவாட்ராட்டிக் ஃபேக்டர், இதை வந்து நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது இந்த ஃபேக்டருக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், முதல்ல இந்த ஃபேக்டருக்கு நான் சொல்லிவிடவா, x + 1 ² இது வந்து லீனியர் ஃபேக்டர் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கா. ஸோ c/x + 1 ப்ளஸ் d/x + 1 ² இப்போ இந்த ஃபேக்டருக்கு இது குவாட்ராட்டிக் ஃபேக்டர், இதை என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியல. அப்போ இதுக்கு எப்படி எடுக்கணும், ax + by(x² + 1). இப்போது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்துகிட்டு டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், ஈக்குவேஷன் x² + 4 = ax + b × x + 1 ² ப்ளஸ் c × x + 1 × x² + 1 ப்ளஸ் d × x² + 1. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஏபிசிடி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியாக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே x + 1 ஃபேக்டர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த x + 1 எப்போ 0 ஆகுனா x = -1 போட்டோன்னா இந்த ரெண்டுமே 0 ஆகிடும், d வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ x = -1, இந்த சைடு 5 = 2d. ஸோ d = 5/2. நெக்ஸ்ட்டு x = 0 ஆஸ் யூஷுவல் நம்ம போட்டோன்னா என்ன வரும், b + c + d = 4. d வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b + c = 3/2. இப்போது இந்த ஈக்குவேஷனில் வந்து நமக்கு 4 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் வழி இல்லை, நம்ம எக்ஸ்பான்ஷன் தான் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா 1ல், அதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். ax + b × x² + 2x + 1 ப்ளஸ் c × இங்கே நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அந்த டேர்ம்ஸ் x³ + x + x² + 1 ப்ளஸ் d × x² + d. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. x³ டேர்ம், x² டேர்ம், x டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ ரைட் சைடில் x³ இல்லை, அப்போது a + c யோட வேல்யூ 0. ஓகேவா, அடுத்தது x² ஃபேக்டர் என்னங்க, 2a + b + c + d. இங்கே x² கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 2a + b + c + d = 1. அடுத்து x ஃபேக்டர் a + 2b + c, இங்கே இல்லை இல்லையா, எக்ஸ் ஃபேக்டர் இல்லை இல்லையா. ஸோ 0 அப்போ. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் b + c + d, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் 4. ஸோ b + c + d = 4. ஓகேவா, இப்போ a + c = 0வா. இது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், a + c இங்கே இருக்கா. அப்போ இந்த a + cக்கு 0 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், 2b = 0 ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், b = 0. ஸோ d வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ b வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, அடுத்தது b + c = 3/2. ஸோ c = என்ன வரும் நமக்கு, இது வந்து b + c = 3/2 நம்ம ஏற்கனவே
கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சி ஈக்குவல் டு பி ஜீரோன்றதுனால 3/2. ஸோ சி 3/2னா ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், -3/2. ஸோ ஏபிசிடி வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்துடும். ஸோ என்ன ஃபைனல் ஆன்சர், -3/2 × x/x² + 1 + 3/2 × 1/x + 1 + 5/2 × 1/x + 1 the whole square. Okay, thank you.